வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு iKarumpalagai. இன்னைக்கு மினி பைட்ஸ்ல நாம கன்சோல் அப்ளிகேஷன்ல யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கி அதை எப்படி கன்வெர்ட் பண்ணி நமக்கு தேவையான டேட்டா டைப்புக்கு மாத்துறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. நாம யூடியூப் மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ், ஃபேஸ்புக் குரூப், டெலிகிராம் இந்த மாதிரி பல்வேறு சோசியல் மீடியாக்களையும் அவைலபிளா இருக்கிறோம். மறக்காம அங்கேயும் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம போன csharp டுட்டோரியல் வீடியோல டைப் காஸ்டிங்னா என்ன, அதுல எத்தனை டைப் இருந்தது, அந்த இன்பில்டா எத்தனை நமக்கு டைப் கன்வர்ஷனுக்கு மெத்தட் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோவில் நான் எண்டில் சொல்லியிருந்தேன், அடுத்த வீடியோவில் ஒரு கன்சோல் அப்ளிகேஷனில் இந்த டைப் காஸ்டிங்கை நமக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறதா சொல்லியிருந்தேன். இப்போ அதுதான் இந்த வீடியோ. ஸோ இப்போ நான் ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் வச்சுருக்கேன். இந்த கன்சோல் அப்ளிகேஷனில் இப்போ நான் யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கி அதை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, இதுக்கு நம்ம பேசிக்காக சில மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது கன்சோல் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு கிளாஸ். ஸோ இந்த கன்சோல் அப்படிங்கிற கிளாஸ் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த நேம் ஸ்பேஸ் வழியாக நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த கன்சோலில் நம்ம ரைட் லைன் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்தோம்னா இந்த ஸ்ட்ரிங் நமக்கு டிஸ்பிளேல தெரியும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே நான் 2 ரைட் லைன் எழுதியிருக்கேன். இதை ரன் பண்ணுறேன். ஓகே, நமக்கு ரன் ஆயிடுச்சு. இப்போ என்னுடைய அவுட்புட் பாருங்க, வெல்கம் டு iKarumpalagai அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு. ரிமெம்பர் டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்னு வந்திருக்கு. மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தென் இந்த ரைட் லைன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளால ஒரு டெக்ஸ்ட்டை ஷோ பண்ண முடியும். இதே போல இந்த கன்சோல்ல நமக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடை யூஸ் பண்ணி யூசர் ஏதாவது இந்த கமாண்ட் ப்ராம்ப்டர்ல இன்புட் கொடுத்தாருன்னா அதை நம்மளால வாங்க முடியும். ஸோ இதை வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, கன்சோல் அப்படிங்கிற இந்த கிளாஸ்ல நமக்கு ரீட் லைன் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. இந்த ரீட் லைன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளால இன்புட் வாங்க முடியும். ரீட் லைன் கொடுத்துட்டேன். இதோடைய அவுட்புட் பாருங்க ஸ்ட்ரிங்னு இருக்கு. அதாவது என்னன்னா, இந்த ரீட் லைன் அப்படிங்கிற மெத்தடை நான் கால் பண்ணனா இந்த மெத்தோடைய அவுட்புட் எனக்கு ஸ்ட்ரிங்கா வரும். ஸோ இதை என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங் அப்படின்னு போட்டு அதுக்கு யூசரோடைய இன்புட் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் வாங்கிக்கிறேன். ஸோ யூசர் ஏதாவது ஒரு இன்புட் அடித்தாருன்னா எனக்கு இந்த யூசர் இன்புட் அப்படிங்கிற வேரியபிளில் கிடைக்கும். இந்த யூசர் இன்புட்டை நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கறதுக்கு இன்னொரு கன்சோல் அப்படின்னு போட்டு ரைட் லைன் எழுதி நான் இதை டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். அதில் இந்த யூசரோட இன்புட்டை நான் போட்டுக்கிறேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ரைட், எனக்கு iKarumpalagaiங்கிறது வந்துருச்சு. இப்போ நான் ஏதாவது ஒரு வேல்யூ என்ட்ரு பண்ணுறேன். உதாரணத்துக்கு 5ன்னு என்ட்ரு பண்ணுறேன். பாருங்கள், யுவர் இன்புட் இஸ் 5 அப்படின்னு வருது. ஸோ இப்போ இன்புட் நான் iKarumpalagai அப்படின்னு என்ட்ரு பண்ணுறேன். பாருங்கள், யுவர் இன்புட் இஸ் iKarumpalagai அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த ரீட் லைன் யூஸ் பண்ணி நம்ம என்ன டெக்ஸ்ட் அடித்தாரு அப்படிங்கிறத நம்ம உள்ளே வாங்கிக்கலாம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு ஏஜ் வாங்கணும். ஏஜை வாங்கி உங்களோட ஏஜ் இதுதான் அப்படிங்கிற மாதிரி காட்டணும் அப்படின்னு நான் ஒரு இது வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் கன்சோல் ரைட் லைன் கொடுத்து இதுக்குள்ள நான் யூசர்கிட்ட ஏஜை என்ட்ரு பண்ண சொல்கிறேன். ஸோ இதை என்ட்ரு பண்ணோன்னே அவருக்கு நமக்கு ஏஜ் கிடைக்கும். இந்த ஏஜை நம்ம இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இன்டீஜராக மாற்றிக்கிறேன். இதை ஏஜ்னு மாற்றிக்கிறேன். தென் இதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ யுவர் ஏஜிஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், இப்போ என்ன பிரச்சனைனா, நம்மளால டைரெக்டாக ஒரு ஸ்ட்ரிங்கை இன்டீஜருக்கு அசைன் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது cannot implicitly convert to int. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இன்பில்டாக ஒரு மெத்தட் யூஸ் பண்ணணும். அதுதான் கன்வெர்ட் டு int. ஸோ இதில் இன்டீஜரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 விதமான இன்டீஜர் டைப் இருக்குது. ஒன்று இன்டீஜர் 16 பிட், 32 பிட், 64 பிட், அல்லது அன்சைன்டு 16 பிட், 32 பிட், 64 பிட் இருக்குது. நார்மலாக நம்ம இன்டீஜர் அப்படின்னு ஒரு வேரியபிள் அலைஸ் நேம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது 32 பிட்டில் தான் வரும். ஸோ 32 பிட்டில் நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். கன்வெர்ட் பண்ணி இங்கே அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும், யூசரோட இன்புட்டை எடுத்து அதை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி ஏஜ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு அசைன் ஆயிரும். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணுறேன். என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு கேட்குது. உடனே நான் என்ன பண்ணுறேன், 56 ஸ்மால் கொடுக்குறேன். யுவர் ஏஜ் இஸ் 56 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இது இன்டீஜராக தான் வந்திருக்காங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இங்கே ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சுக்கிறேன். திரும்ப இங்கே ஸ்டார்ட் கொடுக்குறேன். இந்த இடத்துல 24 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா பிரேக் பாயிண்ட் வந்துருச்சு. இப்போ இந்த ஏஜ் மேலே ஹவர் பண்ணி பாருங்க, இது இன்டீஜருக்கு 24க்கு மாறிடுச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இதை கன்வெர்ட் பண்ணிட்டோம். சரி, இப்போ இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. ஒருவேளை நான் இன்புட்டே கொடுக்கல, அல்லது நான் இன்புட்டுக்கு பதிலாக வேறு ஏதோ டெக்ஸ்ட் அடிச்சிட்டேன், உதாரணத்துக்கு என் பேர் அடிச்சிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், இங்கே பாருங்கள் எரர் வருது. இன்புட் ஸ்ட்ரிங் வாஸ் நாட் இன் அ கரெக்ட் ஃபார்மேட்.
அதாவது இந்த கன்வெர்ட் டு இன்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்குள்ளே கொடுக்குற வேல்யூ கண்டிப்பாக ஒரு நம்பராக தான் இருக்கணும். அந்த ஸ்ட்ரிங் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு நம்பராக இருந்தால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். நம்பரை தவிர வேறு எது கொடுத்தாலும் இந்த எரர் வரும். ஸோ இதே மாதிரி வேறு நமக்கு என்ன மெத்தட் இருக்குது? இப்போ உதாரணத்துக்கு நான் சேலரி கூட வாங்கலாம். சேலரி அப்படிங்கும்போது நமக்கு டெசிமல் வேல்யூவில் வரும். அதனால் இதை நான் ஒரு சேலரிங்கிறத நான் ஒரு டபுளாக மாற்றுறேன். இப்போ டபுள் அப்படின்னு நான் போட்டுக்கிட்டேன்னா இந்த இடத்துல இன்டீஜருக்கு பதிலாக என்ன பண்ணணும், 2 டபுள் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த 2 டபுள்னு யூஸ் பண்ணும்போது இது வந்து யுவர் சேலரி இஸ் நம்ம என்ன வந்து டெசிமல் வேல்யூவோட கொடுக்குறோமோ அதை வந்து காட்டும். இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு இது வந்துருச்சு. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், 25,000.89 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இங்கே பாருங்கள், சேலரி மேலே ஹோவர் பண்ணுறேன், 25,000.89 வந்துருச்சு. அண்ட் தென் ஃபர்தராக இதை பில் பண்ணால் யுவர் சேலரி இஸ் 25,000.89 டபுளாக மாறிடுச்சு. ஸோ யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குறது, வேற ஏதாவது ஒரு மெத்தேடுக்கிட்ட இருந்து எனக்கு ஒரு அன்னோன் ஆப்ஜெக்டாக ஸ்ட்ரிங்காக வர்றதை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணணும், டபுளாக கன்வெர்ட் பண்ணணும், பூலியனாக கன்வெர்ட் பண்ணணும். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மெத்தட்ஸ் இருக்கும். இதில் இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது. ஃபார் டு பூலியன், பைட்டு, கேரக்டர், டேட் டைம், டெசிமல், இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக நமக்கு தேவையான ஃபார்மெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குறது எப்படி அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் இதை வச்சு ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டே பண்ணலாம். கன்சோல் அப்ளிகேஷனை வச்சு ஒரு மிகப்பெரிய கால்குலேட்டர் ஆப் பண்ணலாம். இல்லை ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சேலரி கொடுத்தீங்கன்னா உங்கள் சேலரிக்கு எவ்வளோ இன்கம் டேக்ஸ் வருங்கிற கால்குலேட் பண்ணுறது கொடுக்கலாம். இந்த மாதிரி ப்ராஜெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி இன்ட்ரெஸ்டாக C# கற்றுக்கிறதுக்கு உண்டான ஒரு வீடியோவை நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறோம். ஸோ இந்த வீடியோவில் யூசர்கிட்ட இருந்து எப்படி இன்புட் வாங்கணும், அதை நமக்கு எப்படி தேவையான ஃபார்மெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட்டோட பார்ப்போம். நாம் ரீசன்ட் டேஸாக யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோவுக்கு உங்களுடைய சப்போர்ட்ஸ் நான் எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.